இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுமா. அவங்கள மானமா வாழ வைக்கணுங்கிறது அரசாங்கத்தோட நோக்கம். அவர் இல்ல, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்னும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அதுதான். எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். இவர் வரக்கூடாது, அரசாங்க நிலம், தனியார் நிலம்னா நீங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்கலாம். மத்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. கிராம மக்களிடையே திருநங்கைகளுக்காக குரல் கொடுத்த மாவட்ட ஆட்சியர். யாரும் வீட்டுக்குள்ள வாடகைக்கும் அவங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, ஊருக்குள்ள யாரும் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் ஆக்கணும், அவங்களுக்கு ஒரு மகளிர் திட்டத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடன் கொடுக்கணும், டிக்ல கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். இடஒதுக்கீடு பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு நேராக வந்த மாவட்ட ஆட்சியர். நல்ல நிலைமைக்கு நீங்களும் முன்னேறுங்கன்னு அவங்களையும் தட்டி கொடுத்திருக்காங்க. இந்த தப்பு செஞ்சிறது அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அது எல்லாத்துலயும் தான் இருப்பாங்க, அது உங்கள மட்டும் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க டீமா இருந்து நல்வழிப்படுத்தும். உங்களுக்கு அடிப்படையா என்னென்ன தேவையோ எல்லாம் நாங்க பண்ணி தரோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து இருக்கக்கூடிய ஆய்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கோப்பம்பட்டி பகுதியில திருநங்கைகளுக்கு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டிருக்காமா. ஆனா இதை கண்டிச்சு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா நேர்ல போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஆய்வு மேற்கொண்டு கிராம மக்கள் கிட்டையும் திருநங்கைகள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அரசு நிலம் அப்படின்றது அனைவருக்கும் சமம் தான், எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்வோம், அதுக்குதான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து திருநங்கைகளை ஊக்கப்படுத்துற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சமம், எல்லாருக்குமே உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் பேசினது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.